புகார் கொடுக்க வந்த பெண்ணின் 95 சவரன் நகைகளை வாங்கி அடகு வைத்த பெண் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நகைகளை திருப்பி கேட்டவரை மிரட்டவும் செய்திருக்கிறார். பெண் காவல் ஆய்வாளரிடமிருந்து நகைகள் மீட்கப்படுமா? மதுரை அடுத்த திருமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேஷ் அபிநயா தம்பதி. ஐடி நிறுவன ஊழியர்களான இருவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்துள்ளது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். ஒரு கட்டத்தில் இருவருக்குமான மோதல் அதிகரிக்கவே திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா விசாரித்து வந்துள்ளார். விசாரணையின் போது கணவருடன் இனி சேர்ந்து வாழ தனக்கு விருப்பமில்லை, எனவே திருமணத்தின் போது தனது பெற்றோர் வரதட்சணையாக கொடுத்த நகைகளை ராஜேஷிடம் இருந்து வாங்கி தருமாறு அபிநயா தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து 95 சவரன் நகைகளை ஆய்வாளர் கீதாவிடம் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ராஜேஷ் ஒப்படைத்துள்ளார். ஆனால் அந்த நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் ஆய்வாளர் கீதா காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அபிநயாவின் குடும்பத்தினர் நகைகளை தராமல் ஏமாற்றுவதாக ராஜேஷ் குடும்பத்தினருடன் தகராறு செய்துள்ளனர். அதற்கு ராஜேஷ் தன்னிடம் நகை இல்லை எனவும் 1 மாதத்திற்கு முன்பு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கீதாவிடம் ஒப்படைத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். பெண் வீட்டார் தகராறு செய்ததால் ஆத்திரமுற்ற ராஜேஷ் ஆய்வாளர் கீதாவிடம் சென்று கேட்க நகைகளை கொடுக்க முடியாது என அவரை மிரட்டி அனுப்பியுள்ளார் கீதா. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ் சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். டிஎஸ்பி விசாரணையில் அனைத்து நகைகளையும் காவல் ஆய்வாளர் கீதா தனியார் நிதி நிறுவனத்தில் 43 லட்சத்திற்கு அடகு வைத்திருந்தது தெரிய வந்தது. டிஎஸ்பியின் எச்சரிக்கையை தொடர்ந்து 20 சவரன் நகைகளை மட்டும் கீதா திருப்பி கொடுத்துள்ளார். மீதி 75 சவரன் நகைகளை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததால் சம்பவம் தொடர்பாக நேரடியாக டிஐஜி அலுவலகத்தில் ராஜேஷ் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்து விசாரணை நடத்திய மதுரை சரக டிஐஜி ரம்ய பாரதி திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். கணவன் மனைவி விவகாரத்தில் பெண்ணின் நகைகளை வாங்கி பெண் காவல் ஆய்வாளரே அடகு வைத்து பணம் பெற்ற சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.